வெல் டிஎன்பிசி ஆஸ்பிரண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம். டிஎன்பிசி குரூப் ஒன்னோட நோட்டிஃபிகேஷன் வந்துச்சு, நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ இந்த வீடியோவில் நம்ம எப்படி குரூப் ஒன் எக்ஸாம் அப்ளை பண்ணுறத பார்த்துடலாம். ஓகேவா? நோட்டிஃபிகேஷனோட ரிவைஸ் பண்ணிடலாம். டேட் ஆஃப் நோட்டிஃபிகேஷன் 1 வந்திருக்கு. எப்போ வரையும் அப்ளை பண்ணிக்கலாம்னா 30/4/2025 வரையும் அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளிகேஷன் கரெக்ஷன் விண்டோ எப்போ ஓப்பன் ஆகும்னா 5/5/2025. எப்போ க்ளோஸ் ஆகும்னா 7/5/2025. டேட் அண்ட் டைம் ஆஃப் ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன் 15/6/2025. ஹவு டு அப்ளைனா ஃபஸ்ட்டு ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கணும். நீங்கள் ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணலன்னா ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஆன்லைன் அப்ளிகேஷன் பண்ணணும். ஓகேவா? நெக்ஸ்ட் போஸ்டிங் ஒன்லி 70 வேகன்சிஸ்னால் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இப்போ நம்ம எப்படி அப்ளை பண்ணுறத பார்த்துடலாம். கூகுள் க்ரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிவிட்டு டிஎன்பிஎஸ்சின்னு சர்ச் பண்ணுங்கள். ஓகே, டிஎன்பிஎஸ்சின்னு சர்ச் பண்ணோன்னே கீழே நோட்டிஃபிகேஷன் அதை கிளிக் பண்ணணும். நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணோன்னே கீழே ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தோம்னா குரூப் 1 அண்ட் குரூப் 1A ரெண்டுக்குமே அப்ளை பண்ணலாம். ஃபஸ்ட்டு குரூப் 1 சர்வீஸ் அப்ளை பண்ணலாம். அப்ளை ஆன்லைன் கிளிக் பண்ணுங்கள். உள்ளே வந்ததுக்கப்புறம் விண்ணப்பிக்க அதை அப்ளை பண்ணுங்கள். கிளிக் பண்ணோன்னே இப்படி தான் இருக்கும். நம்ம குரூப் 1 எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணோம். கீழே அப்ளை நவ் செகண்டாக கொடுத்துருக்காங்க. அதை அப்ளை நவ் கொடுத்துருங்க. கொடுத்தோடனே நீங்கள் ஏற்கனவே ஓடிஆர் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களோட யூசர் ஐடி ப்ளஸ் பாஸ்வேர்டை போட்டு உள்ளே போகிற மாதிரி இருக்கும். ஓடிஆர் பண்ணலன்னா ஓடிஆர் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணால் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஏன்னா டீட்டெயில்ஸ் ஏற்கனவே நம்ம ஃபில் பண்ணியிருப்போம். ஓகே, இப்போ யூசர் ஐடி பாஸ்வேர்டு போட்டு உங்கள் யூசர் ஐடி பாஸ்வேர்டு போட்டு லாகின் பண்ணிடலாம். 20+2 22 போட்டு சமர்ப்பி கொடுத்தோடனே உள்ளே போயிடும். ஓகேவா? இப்போ கீழே சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் குரூப் 1 இங்கே அப்ளை நோன் இருக்கா, அதை கிளிக் பண்ணுங்கள். உள்ளே போனோடனே ஃபஸ்ட் எடுத்தோடனே இந்த ரெக்ரூட்மெண்ட் டீட்டெயில்ஸை கிளிக் பண்ணுங்கள். இதை அப்படியே ஒரு ரீட் பண்ணணும். பதவியின் பெயர், ஓகே, உங்கள் கம்பைன்டு சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் அப்படியே ஒரு ரீட் பண்ணிவிட்டு இந்த அறிவிக்கை என்னென்னு படிக்கனா இன்ஸ்ட்ரக்ஷன் படிக்கிறது, அதை கிளிக் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் பிடிஎஃப் ஓப்பன் ஆகும். இதில் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருப்பாங்க, எப்படி அப்ளை பண்ணணும், என்னென்னலாம் நமக்கு சர்டிஃபிகேட்ஸ்லாம் தேவை, எல்லாமே கிளியர் கட்டாக கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? நீங்கள் இந்த வீடியோ பார்த்தா போதும், இதை நீங்கள் ரீட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. எல்லாத்துக்குமே நான் கரெக்டாக கொடுத்துருக்கேன். இப்போ படித்து பார்த்துட்டு இந்த டிக் கொடுத்துட்டு சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்துடணும். ஓகேவா? கொடுத்ததுக்கப்புறம் அப்ளிகேண்ட் டீட்டெயில்னு வரும். இதில் ஃபோட்டோவையும் சிக்னேச்சரையும் நம்ம அப்லோட் பண்ணணும். ஃபோட்டோ சிக்னேச்சர் எப்படி இருக்கணுன்றத இந்த அறிவிக்கைப்படி கொடுத்துருவோம். இதை கிளிக் பண்ணோடனே நெக்ஸ்ட்டு இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் ஓப்பன் ஆகும். இதில் 13th பேஜில் பார்க்கணும் ஃபோட்டோ எப்படி நம்ம அப்லோட் பண்ணணும் அப்படின்னு. ஃபோட்டோ ஹைட் 4.5 சென்டிமீட்டர் இருக்கணும். அகலம் 3.5 சென்டிமீட்டர் இருக்கணும். ஓகேவா? அப்புறம் நம்ம ஃபோட்டோவுக்கு கீழே நம்மளோட பேர், அப்புறம் நம்ம என்றைக்கு ஃபோட்டோ எடுத்தோன்றதை அப்லோட் பண்ணணும். என்றைக்கு ஃபோட்டோ எடுத்துருக்கோம்னா நோட்டிஃபிகேஷன் வந்த டேட் 1 நீங்கள் எப்போ வேணால் எடுத்துக்கலாம், அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி வரைக்கும். ஓகேவா? இப்போ இந்த மாதிரி ஃபோட்டோ நம்ம எப்படி எடிட் பண்ணுறதுனா ஈஸி. நெக்ஸ்ட்டு டேப் போயிட்டு இதை அப்படியே கூகுள் க்ரோமில் போடுங்க. டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 ஃபோட்டோ அண்டு சிக்னேச்சர் சைஸ் கம்ப்ரஸர் ஆன்லைன் போட்டால் இது வரும். அதில் ஃபஸ்ட்டு இந்த PI7 இமேஜ் டூல் இதை ஓப்பன் பண்ணுங்கள். இதை ஓப்பன் பண்ணோடனே இந்த இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். இதில் தான் நம்ம இமேஜை செலக்ட் பண்ணணும். செலக்ட் பண்ணதுக்கப்புறம் க்ராப் பண்ண சொல்லணும். கரெக்டாக நீங்கள் க்ராப் பண்ணணும். இதை க்ராப் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கொடுத்துடணும். இதில் நம்ம பேரும் டேட்டும் ஆட் பண்ணோம்னா நம்ம ஆட் பண்ண தேவையில்லை. இங்கே இந்த டைப் பண்ணி போட்டோம்னா அதுவே டேட்டு நம்ம நேமும் ஆட் ஆகிக்கும். பேர் சின்ன பேராக இருந்தால் ஃபாண்ட் தெரியாமல் நீங்கள் ஃபாண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் நல்லா பெருசாக. கீழேயும் அந்த டேட் ஃபாண்ட்டையும் நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இன்க்ரீஸ் பண்ணிட்டோம்னா இப்போ நமக்கு ஃபோட்டோ ரெடி. இந்த மாதிரி ஃபோட்டோ இருக்கணும். ஒயிட் பேக்ரவுண்டில் பின்னாடி இருக்கணும், வேறு எந்த கலரும் இருக்கக்கூடாது. ஓகேவா? இது சேவ் அண்டு நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டோம்னா அடுத்து டைமென்ஷன்ஸ் நமக்கு என்ன சொல்லியிருந்தாங்க, வித் அகலம் 3.5 இருக்கணும், ஹைட் 4.5 இருக்கணும். அந்த டிபிஐனா கலர் ரெசல்யூஷன் 200க்குன்னு சொல்லியிருக்காங்க. அது ஆட்டோமேட்டிக்காக இங்கே கொடுத்துருப்பாங்க. அண்ட் சைஸ் 20 to 50 கேபிக்குள்ளே இருக்கணும்னு போட்டிருப்பாங்க. அவங்க பாருங்களேன், 20 to 50 கேபிக்குள்ளே சைஸ் இருக்கணும். .jpegல இருக்கணும். ஓகேவா? நீங்கள் எதுவுமே பண்ண தேவையில்ல. இந்த ஃபோட்டோ பொறுத்த வரைக்கும் இங்கே கரெக்டாக கொடுத்துருப்பாங்க. சைஸ் 20 to 50க்குள்ளே நம்ம இங்கே 40 கொடுத்துருக்காங்க. சேவ் அண்ட் டவுன்லோட் கொடுத்தோம்னா டவுன்லோட் ஆயிரும். நீங்கள் அதை அப்படியே இங்கே அப்லோட் பண்ணிக்கலாம். அடுத்து இது பக்கத்துலேயே பாருங்களேன், ஆல்சோ கம்ப்ரஸ் சிக்னேச்சர் ஃபார் டிஎன்பிஎஸ்சின்னு இருக்குது. அதை கிளிக் பண்ணோம்னா அடுத்து சிக்னேச்சரை அப்லோட் பண்ணி அதை கம்ப்ரஸ் பண்ணிக்கலாம். 2 வேலையும் ஒரே இதில் முடிஞ்சிடும். இப்போ சிக்னேச்சருக்கு எவ்வளோ சைஸ் கொடுத்துருக்காங்கன்றதை நம்ம பார்க்கணும். அகலம் 6 சென்டிமீட்டர், ஹைட்டு 2 சென்டிமீட்டர் இருக்கணும் ஹைட்டு. அண்ட் சைஸ் 10 KB to 20 KB. ஒரு ஒயிட் ஷீட்டில் உங்கள் சைனை போட்டுட்டு அதை ஃபோட்டோ எடுத்துக்கோங்க. இங்கே அப்லோட் பண்ணிங்கன்னா
அதுவே வந்து ஸ்கேன் பண்ணி நமக்கு கொடுத்துரும். சிக்னேச்சர் வந்து எய்தர் பிளாக்ல இருக்கலாம், இல்லாட்டி ப்ளூவில் கூட இருக்கலாம். ரெண்டில் ஏதாச்சும் ஒரு கலரில் வந்து இருந்துக்கலாம். இப்போ இதுக்கு வந்து செலக்ட் இமேஜ் பண்ணணும். செலக்ட் இமேஜ் கொடுத்தோம்னா உங்கள் சிக்னேச்சர் இமேஜை செலக்ட் பண்ணிடுங்க. வித்து வந்து 6 இருந்துச்சு சென்டிமீட்டர், இங்கே வந்து 3.5 கொடுத்துருக்காங்க, அதனால் நம்ம கூட்டிக்கணும். அதே மாதிரி இங்கே ஹைட் வந்து நமக்கு 2 சென்டிமீட்டர் கொடுத்துருந்தாங்க, அதையும் வந்து மாற்றிட்டு சைஸ் வந்து 10 to 20 கேபிக்குள்ளே இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸாக்டாக 20 கேபி இருக்குன்னு சொல்ல. அப்போ நான் வந்து ஒரு 15 இல்லை 17 அந்த மாதிரி வச்சுட்டு ரீசைஸ் இமேஜ் கொடுத்தோம்னா நம்மளோட இமேஜ் வந்து ரெடி ஆயிரும். இதை வந்து டவுன்லோட் பண்ணுறோம்னா வேலை முடிஞ்சிச்சு. அப்ளை பண்ணுறோம்னா அதில் வந்து நம்ம அப்லோட் பண்ணிடலாம். அவ்வளோதான். ஓகேவா? சூஸ் ஃபோட்டோ கொடுத்தோம்னா நம்ம ரெடி பண்ண ஃபோட்டோ வந்து இங்கே அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்லோட் பண்ணிட்டோம் இந்த மாதிரி. ஓகேவா? நெக்ஸ்ட்டு இதை சேவ் ஃபோட்டோன்னு கொடுத்துடணும். நம்ம வந்து டேட்டு வந்து நம்ம இங்கேயே கொடுக்கணும். ஃபோட்டோலையும் கொடுத்துக்கலாம், ஆனால் ஃபோட்டோலையும் கொடுக்கணும். அப்லோட் பண்ணுறப்ப இங்கே வந்து மறுபடியும் கேட்குறாங்க எப்போ வந்து நீங்கள் கொடுத்துருக்கீங்க அப்படின்னு. 1ஆம் தேதி 4ஆவது மாதம் 2025. இதை வந்து போட்டு முடிச்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு சேவ் ஃபோட்டோன்னு கொடுத்துடணும். ஏன்னா வந்து இந்த டேட்டும் அந்த டேட்டு வந்து கரெக்டாக வந்து இருக்கணும். நெக்ஸ்ட்டு சிக்னேச்சர் வந்து அப்லோட் பண்ணணும். இதுக்கெலாம் டேட் தேவையில்ல. சேவ் சிக்னேச்சர்னு கொடுத்தா நம்ம சைஸு கொடுத்துருக்க 200 PA அதெல்லாம் வந்து இருந்துச்சுன்னா கரெக்டாக வந்து அப்லோட் ஆயிரும். சிக்னேச்சர் அப்லோடட் சக்ஸஸ்ஃபுல்லி. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் என்னென்னு பார்க்கணும். கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணிட்டு வாங்க. கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா நீங்கள் வந்து ஏற்கனவே வந்து OTR பண்ணியிருந்தீங்கன்னா நம்மளோட டீட்டெயில்ஸ் வந்து ஏற்கனவே வந்து காமிக்கும். அவ்வளோதான். அதை வந்து நீங்கள் அப்படியே செக் பண்ணிவிட்டு வந்துடலாம். இப்போ வந்து ஃபார் வெரிஃபிகேஷன் பர்பஸ்ன்னு வந்திருக்கு. இது இங்கே வந்து நம்ம அப்லோட் பண்ணணும். நம்மளோட பேர் வந்து அப்லோட் பண்ணணும். பேர் எப்படி இருக்குன்னா நம்ம ஸ்கூல் சர்டிஃபிகேட்டில் எப்படி இருக்கோ, அதாவது வந்து 12th முடிச்சுட்டு சர்டிஃபிகேட்டில் பேர் எப்படி இருக்கோ, டிசியில் அந்த மாதிரி, இல்லாட்டி 12th மார்க் ஷீட் இந்த மாதிரி இதில் பேர் எப்படி இருக்கோ அந்த மாதிரி போடணும். பேர் ப்ளஸ் இனிஷியல் வந்து போடணும். ஓகே, அடுத்து வந்து நம்ம பிறந்த தேதி வந்து போடணும். சூஸ் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்தா செலக்ட் ஆயிரும். ஓகே, அடுத்து வந்து ஜெண்டர் வந்து செலக்ட் பண்ணணும். ஜெண்டர் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து கேஸ்ட் வந்து கேட்குறாங்க, அதை வந்து சூஸ் பண்ணிக்கணும். கரெக்டாக வந்து சூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் நம்மளோட மொபைல் நம்பர் கேட்குறாங்க, அதையும் வந்து சூஸ் பண்ணிடலாம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து உங்களோட இமெயில் ஐடி வந்து இது பண்ணணும். ஓகே, இமெயில் ஐடி வந்து கரெக்டாக வந்து நம்ம இது பண்ணணும். ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷனில் என்ன இமெயில் ஐடி கொடுத்துருக்கோமோ அந்த இமெயில் ஐடி தான் வந்து நம்ம சூஸ் பண்ணணும். ஓகே, எப்படி கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தால் அவ்வளோ மேலே உள்ள விவரங்கள் அனைத்தும் சரி அப்படின்றத நம்ம வந்து கரெக்டாக வந்து கொடுத்துடணும். சேவ் அண்ட் ப்ரொசீட் கொடுத்துடலாம் முடிஞ்சு. அதான் நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து இந்த கம்யூனிகேஷன் டீட்டெயில்ஸ்னால் உங்களோட அட்ரஸ் OTRல அப்ளை பண்ணியிருந்தால் எல்லாமே வந்து இருக்கும். அதை வந்து நீங்கள் செக் பண்ணுறது தான் உங்கள் வேலை. ஓகேவா? மேலே உள்ள விவரங்கள் யாவும் சரி அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட்டு சேவ் அண்ட் கண்டினியூ. நெக்ஸ்ட் வந்து ஸ்பெஷல் கேட்டகரி டீட்டெயில்ஸ். நீங்கள் எதுவும் ஸ்பெஷல் கேட்டகரி டீட்டெயில்ஸில் வந்து வரீங்களா அப்படின்றத பார்க்கணும். டிஃப்ரெண்ட் ஏபிள்னால் வந்து டிஃப்ரெண்ட் ஏபிள் கொடுங்க. இல்லை எஸ்னால் வந்து எஸ் கொடுங்க, நோனா வந்து நோ கொடுங்க. எஸ் கொடுத்தா வந்து சர்டிஃபிகேட் வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா? அது வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க. பாருங்கள் என்னென்ன கொடுத்துருக்காங்க. குறைபாட்டின் சதவீதம் எவ்வளோ, தேர்வு எழுத உதவியாளர் தேவையா, இதெல்லாம் வந்து நம்ம அப்லோட் பண்ணணும். தேர்வு எழுத 1 மணி நேரத்திற்கு 20 நிமிடம் வீதம் கூடுதல் நேரம் கோரிக்கைகளா அப்படின்னு கேட்பாங்க. இப்போ நீங்கள் கேட்டிருந்தீங்க உங்களுக்கு மட்டும் 4 மணி நேரம் எக்ஸாம் நடக்கும். நீங்கள் வந்து எஸ்னா எஸ் கொடுத்துட்டு கரெக்டாக வந்து கொடுக்கணும். டீட்டெயில்ஸ் எல்லாமே கரெக்டாக கொடுத்துருங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து எக்ஸ் சர்வீஸ் மேனாக இருக்காங்க அப்படிலாம் இருக்காங்க. நோனா நோ கொடுங்க, எஸ்னா எஸ் கொடுங்க. எஸ் கொடுத்தா வந்து நம்ம எக்ஸ் சர்வீஸ் மேன் வந்து கரெக்டாக வந்து கொடுக்கணும். சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணணும். ஏதாச்சும் மாற்றி வந்து அப்லோட் பண்ணிங்கன்னா உங்கள் அப்ளிகேஷன் வில் பி ரிஜெக்டட் அப்படின்னு வந்து போட்டிருக்காங்க. சரின்னு கொடுத்துட்டு எஸ் கொடுத்ததுக்கப்புறம் விடுவிக்கப்பட்ட வகை, பணி பதிவு எண், பணியில் சேர்ந்த நாள், PPO எண் எல்லாமே வந்து அந்த சர்டிஃபிகேட்டில் இருக்கும். நீங்கள் எடுத்து வந்து கரெக்டாக வந்து அப்லோட் பண்ணிடணும். நீங்கள் எக்ஸ் சர்வீஸ் மேனாக இருந்தால். இல்லாட்டினா நோ கொடுத்தா சிம்பிளாக வேலை முடிஞ்சிச்சு. ஓகே, இது முடிஞ்சதுக்கப்புறம் மேலே உள்ள விவரங்கள் அனைத்தும் சரியாகவை அப்படின்னு டிக்கை கொடுத்துட்டு சேவ் அண்ட் கண்டினியூ வந்து கொடுத்துடலாம். நெக்ஸ்ட் வந்து எலிஜிபிலிட்டி டீட்டெயில்ஸ் வந்து அப்லோட் பண்ணணும். இதில் எம்ப்ளாய்மெண்ட் ஸ்டேட்டஸ் வந்து கேட்டிருக்காங்க. இந்திய அரசு பணியில் அல்லது மாநில அரசு யூனியன் பிரதேச பணியில் முதலில் சேர்ந்த நாளிலிருந்து 5 ஆண்டுகள் அல்லது அதற்கு மேற்பட்ட ஆண்டுகள் நிரந்தர பணியாளராக பணிபுரிந்துள்ளீர்களா? எஸ்னா எஸ் கொடுங்க, நோனா வந்து நோ கொடுத்துருங்க. ஓகேங்க, நோ கொடுக்குறேன். ஆனால் எஸ் கொடுத்தா என்ன வருதுன்னு பார்ப்பேன். பணியில் புரியும் நிறுவனத்தின் வகை, பணிபுரியும் நிறுவனத்தின் பெயர், சேர்ந்த நாள், பதவி, இதற்கான விண்ணப்பம் தொடர்பான விவரங்களை எழுத்து மூலமாக துறை நிறுவனம் தலைமைக்கு தெரிவித்துள்ளீர்களா? நம்ம வந்து ஹையர் அஃபீஷியலுக்கு வந்து நம்ம அப்டேட் பண்ணணும். நம்ம வந்து இந்த மாதிரி எக்ஸாம் எழுத போகிறோம், அதை வந்து இங்கே அப்லோட் பண்ண சொல்லுவாங்க. எஸ்னா எஸ் கொடுக்கணும், நோனா நோ கொடுக்கணும். இந்த மாதிரி இதெல்லாம் இருந்தால் கரெக்டாக வந்து கொடுத்துருங்க. இங்கே வந்து நோ கொடுத்துருச்சு. ஓகே, நெக்ஸ்ட் இந்த பாருங்கள். வேர் யூ ஏ கவர்மெண்ட் எம்ப்ளாயி, நீங்கள் வந்து கவர்மெண்ட் எம்ப்ளாயியான்னு கேட்குறாங்க. எஸ்னா எஸ் கொடுங்க, நோனா வந்து நோ கொடுத்துருங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு டிபார்ட்மெண்ட் ஆர் டிஸ்குவாலிஃபிகேஷன். இது என்னன்னு பாருங்கள். நீங்கள் வந்து எதுவும் எக்ஸாம் அப்போ எதுவும் மால் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு வந்து கேட்குறாங்க. அப்படி பண்ணி உங்களை வந்து எக்ஸாம் வந்து தேர்வு எழுதாமல் ஒதுக்கி வச்சுருந்தாங்களா அப்படின்னு கேட்குறாங்க. எஸ்னா எஸ் கொடுங்க, நோனா வந்து நோ கொடுத்துருங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து கிரிமினல் கேஸ், உங்கள் மேலே எதுவும் கிரிமினல் கேஸ் வந்து இருக்கா
இருக்காங்கன்னு கேட்குறாங்க. எஸ்னா எஸ் கொடுங்க, நோனா வந்து நோ கொடுத்துருங்க. எலிஜிபிலிட்டி ஃபார் அப்பாயின்மெண்ட் மனைவி இருக்காங்கன்னு கேட்குறாங்க. எஸ்னா எஸ் கொடுங்க, நோனா வந்து நோ கொடுத்துருங்க. மேலே உள்ள கிளிக் கொடுத்துட்டு சேவ் அண்ட் கண்டினியூ வந்து கொடுத்துடலாம். ஓகேவா, நம்ம எதையும் விட்டுட்டோம்னு நினைக்கிறேன். அதான் வந்து இப்படி வந்திருக்கு. இந்த அரசு பணியில் வந்து எதுவும் வந்து இருக்குமா கேட்குறாங்க. நோ. அப்படி இல்லாட்டி நீங்கள் என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்க எப்படின்னு கேட்குறாங்க. அது வந்து அன்எம்ப்ளாயி. அப்படி அன்எம்ப்ளாய்டுன்னு கொடுத்துட்டு சேவ் அண்ட் கண்டினியூ வந்து கொடுத்துடலாம். கொடுத்துட்டோம்னா நெக்ஸ்ட் பேஜ் வந்து ஓப்பன் ஆகிடும். எலிஜிபிலிட்டி டீட்டெயில்ஸ் வந்து ஃபில்அப் பண்ணதுக்கப்புறம் டிக் வந்துடும். நெக்ஸ்ட் வந்து அகாடமிக் குவாலிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் வந்து அப்லோட் பண்ணுறோம். தேர்வு முடிவு வெளியிட்ட தேதி, நெக்ஸ்ட் சான்றிதழ் எண், அப்புறம் வந்து நீங்கள் தமிழை ஒரு பாடமாகவோ மொழியாகவோ படித்திருக்கலாம் அப்படின்னு கேட்குறாங்க. எஸ்னா எஸ் கொடுக்கணும், நோனா வந்து நோ கொடுத்துடணும். ஓகேவா, தேர்வு முடிவு வெளியிட்ட தேதி வந்து உங்களோட வந்து 10th மார்க் ஷீட்டில் வந்து இருக்கும். 10th சர்டிஃபிகேட்டுக்கு கீழே வந்து இந்த டிஎம்ஆர் கோட் நம்பர் அண்டு டேட்டுன்னு இருக்கும். அந்த டேட்டு தான் வந்து இங்கே கேட்குற டேட்டு. நான் வந்து கரெக்டாக தான் சொல்கிறேன்னு நினைக்கிறேன். எடிட்டிங்கில் வந்து இப்போ காமிக்கிறேன் உங்களுக்கு, நீங்கள் பாருங்கள். இந்த டேட்டு தான் வந்து நம்ம சூஸ் பண்ணணும். சூஸ் பண்ணிவிட்டு நம்ம சர்டிஃபிகேட் நம்பர் வந்து இங்கே டைப் பண்ணணும். கரெக்டாக வந்து டைப் பண்ணுங்கள், ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஓகே, அப்லோட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு HSC வந்துடணும். ஹையர் செகண்டரி பார்த்தோம்னா 12th சர்டிஃபிகேட் எடுத்து வச்சுட்டு அதுலேயும் வந்து டேட் கொடுத்துருப்பாங்க. அதே டிஎம்ஆர் கோட் நம்பர் 2 டேட்டு தான் வந்து அந்த டேட்டு நம்ம கேட்குறது. அப்போ இங்கே டேட்டை வந்து நம்ம சூஸ் பண்ணிக்கணும். படிப்பின் பெயர் HSC அதாவது நம்ம சூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து தேர்வு முடிவு வெளியிட்ட தேதியை வந்து நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். கரெக்டாக வந்து டேட் சூஸ் பண்ணணும். இதை இந்த சர்டிஃபிகேட் நம்பரையும் வந்து நம்ம சூஸ் பண்ணிக்கணும். கரெக்டாக வந்து அப்லோட் பண்ணுங்கள். சர்டிஃபிகேட் நம்பர்லாம் ரொம்ப முக்கியமானது. நெக்ஸ்ட்டு நீங்கள் தமிழை ஒரு பாடமாகவோ இல்லை மொழியாகவோ படித்திருக்கீங்களாங்கிற ஆமாம், எஸ்னா எஸ், இல்லாட்டி நோனா வந்து நோ கொடுத்துருங்க. ஓகே, நெக்ஸ்ட் எதுவும் வந்து டிப்ளமோ படிச்சிருந்தீங்கன்னா வந்து அதை வந்து அப்லோட் பண்ணிக்கலாம். இதுவும் அதே மாதிரி தான். தேர்வு முடிவு வெளியிட்ட தேதி, அப்புறம் வந்து படிப்பின் பெயர், படிப்புக்கான காலம், இந்த மாதிரி வந்து சொல்லியிருப்பாங்க. சான்றிதழ் எண் வந்து அப்லோட் பண்ணணும், அவ்வளோதான். நெக்ஸ்ட் வந்து நம்மளோட டிகிரி வந்து நம்ம கம்ப்ளீட்டடாக இல்லாட்டி நம்ம ஃபைனல் இயரானு வந்து கேட்பாங்க. அதை வந்து நம்ம கரெக்டாக வந்து யூஸ் பண்ணணும். இப்போ டேட் ஆஃப் நோட்டிஃபிகேஷன் 1/4 இருக்குல்ல, அப்போ வந்து நம்மளோட கல்வி தகுதி என்ன, நம்ம வந்து டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருக்கோமா இல்லாட்டி வந்து ஃபைனல் இயராக இருக்கோமா அப்படின்னு வந்து கேட்குறாங்க. ஃபைனல் இயர் படிச்சுட்டு இருக்கவங்க வந்து எக்ஸாம் எழுதிட்டு வந்து ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன், அவங்க வந்து இதை சூஸ் பண்ணணும். படிப்பு முடித்தவங்க வந்து ஃபஸ்ட்டு வந்து சூஸ். இப்போ இதுலேயும் வந்து தேதி, இது வந்து உங்கள் டிகிரி சர்டிஃபிகேட்டில் வந்து இருக்கும். அதை வந்து நீங்கள் பார்க்கணும். டிகிரி சர்டிஃபிகேட்டில் என்ன டேட் இருக்கோ அதை வந்து நீங்கள் சூஸ் பண்ணணும். பட்டப்படிப்பின் பெயர் எனி யூஜி டிகிரி ஆர் ஆர்மி யூஜி டிகிரியாக இருக்குது. நீங்கள் எதுன்னு சூஸ் பண்ணால் அதை சூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா, நிறுவனம் அல்லது பல்கலைக்கழகத்தின் பெயர் கேட்டிருக்காங்க. என்ன யூனிவர்சிட்டியோ அந்த யூனிவர்சிட்டியை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் வந்து சர்டிஃபிகேட் நம்பர் வந்து கேட்டிருக்காங்க. டிகிரி சர்டிஃபிகேட் நம்பர் வந்து நம்ம கொடுக்கணும். நீங்கள் ஒரு தமிழை மொழியாக காலேஜில் வந்து தமிழ் படிச்சிருக்கீங்களான்னு கேட்குறாங்க. எஸ்னா எஸ் கொடுங்க, நோனா வந்து நோ கொடுத்துருங்க. ஓகே, டிகிரி சர்டிஃபிகேட் நம்பரை வந்து எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, டிகிரி சர்டிஃபிகேட்டுக்கு பின்னாடி வந்து சீரியல் நம்பர் அப்படின்னு வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பர் தான் வந்து உங்கள் டிகிரி சர்டிஃபிகேட் நம்பர். அதை வந்து இங்கே நம்ம சூஸ் பண்ணிக்கணும். ஓகேவா, அதான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நிறைய பேர் வந்து இந்த ப்ரொவிஷனல் சர்டிஃபிகேட் நம்பர் அதெல்லாம் வந்து போடுவாங்க. அதெல்லாம் வந்து எப்போனா டிகிரி சர்டிஃபிகேட் வராதவங்க தான் அதெல்லாம் போடணும். டிகிரி சர்டிஃபிகேட் இருக்கவங்க கன்ஃபார்ம் வந்து இந்த நம்பர் தான் போடணும். ஓகேவா, இப்போ அதை போட்டுட்டு தேர்வு முடிவு வெளியிடப்பட்ட தேதி அதை வந்து சூஸ் பண்ணிக்கணும். சர்டிஃபிகேட் நம்பரை வந்து கரெக்டாக வந்து போட்டணும். சர்டிஃபிகேட் நம்பர் வந்து பின்னாடி இருக்கும், அதை வந்து கரெக்டாக பார்த்து போட்டுடணும். இப்போதுக்கப்புறம் எதுவும் பிஜி டிகிரி எதுவும் பண்ணியிருக்கீங்களா அதை வந்து போட்டுடணும். நெக்ஸ்ட் வந்து ப்ரிஃபரன்ஸ் வந்து கொடுக்கணும். செலக்ட் த ப்ரிஃபரன்ஸ் விச் ஆர் ப்ரொசஸ்டு பை யூ ஆன் த டேட் ஆஃப் நோட்டிஃபிகேஷன். பாருங்களேன், டெப்டி கலெக்டருக்கு வந்து எனி டிகிரி வந்து படிச்சிருக்கலாம். ஆனால் வந்து டிஎஸ்பிக்கு வந்து எக்ஸ்ட்ரா வந்து குவாலிஃபிகேஷன் வந்து கேட்டிருப்பாங்க. கண்டிப்பாக கேண்டிடேட்ஸ் மஸ்ட் பொசஸ் டிகிரி ஆஃப் எனி யூனிவர்சிட்டிஸ் அப்படின்னு வந்து போட்டிருக்காங்க. அது மட்டும் தான் போகுது டெப்டி கலெக்டருக்கு. ஆனால் டிஎஸ்பிக்கு வந்து அதர் திங் பீன் ஈக்குவல் ப்ரிஃபரன்ஸ் பாருங்கள். கேண்டிடேட் ஹூ பொசஸ் நேஷனல் அவார்ட்ஸ் ஃபார் ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி, இதெல்லாம் நீங்கள் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து அதில் வந்து ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துக்கலாம். அதே மாதிரி இங்கே அசிஸ்டன்ட் கமிஷனர் கமர்ஷியல் டேக்ஸுக்கும் அதர் தென் ப்ரிஃபரன்ஸ் என்ன கேட்டிருக்காங்க பாருங்கள். பிஎல் முடிச்சிருந்தா ஒரு ப்ரிஃபரன்ஸு, பிகாம் முடிச்சிருந்தா ஒரு ப்ரிஃபரன்ஸு, அண்ட் டுகெதர் வித் டிப்ளமோ இன் டாக்ஸேஷன் லா முடிச்சிருந்தா ஒரு டிஃப்ரென்ஸ். அண்ட் செகண்ட் ப்ரிஃபரன்ஸ் பாருங்கள், பிஎல் டிகிரி முடிச்சிருந்தா வந்து ஒரு ப்ரிஃபரன்ஸ். தேர்டு வந்து பிகாம் டிகிரி, பிஎல் டிகிரி, இந்த மாதிரி. அண்ட் நெக்ஸ்ட் வந்து அசிஸ்டன்ட் டைரக்டர் ஃபார் ரூரல் டெவலப்மெண்ட், இதுக்கு வந்து எனி டிகிரி முடிச்சிருக்கணும். ஆனால் அதை தாண்டி ப்ரிஃபரன்ஸ் எதுக்குன்னா போஸ்ட் கிராஜுவேட் எதுவும் முடிச்சிருந்தீங்கன்னா, ரூரல் சர்வீஸில் முடிச்சிருந்தீங்கன்னா, அப்புறம் வந்து டிகிரி ஆர் டிப்ளமோ இன் எக்ஸ்டென்ஷன் போஸ்ட் கிராஜுவேட் எதுவும் முடிச்சிருந்தீங்கன்னா அதை வந்து கொடுக்கலாம். நெக்ஸ்ட் டிஸ்ட்ரிக்ட் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸருக்கும் வந்து ஈக்குவல் ப்ரிஃபரன்ஸ் இருக்குது. என்னென்னா வந்து கிராஜுவேட் இன் எக்கனாமிக்ஸ், எஜுகேஷன், சோசியாலஜி, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், சைக்காலஜி, போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமோ இன் சோசியல் சயின்ஸ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். ஓகேவா, அதே மாதிரி நெக்ஸ்ட் அசிஸ்டன்ட் கமிஷனர் ஃபார் லேபர், இதுக்கு ஈக்குவல்
ஸ்பெஷல் ப்ரிஃபரன்ஸ் என்னென்னா வந்து ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் அண்ட் மெம்பர்ஸ் ஆஃப் தேர் ஃபேமிலி ஃபார் ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸு அவங்க மெம்பர் ஆஃப் த ஃபேமிலிஸ் இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் வந்து கொடுத்துக்கலாம். இதெல்லாம் வந்து நம்ம ப்ரிஃபரன்ஸ் இருந்தால் வந்து இங்கே யூஸ் பண்ணிக்கலாம். அதை வந்து நம்ம எங்கே சூஸ் பண்ணணும்னா இங்கே வந்து சூஸ் பண்ணிக்கிறோம். டிப்ளமோ இன் டாக்ஸேஷன் இதெல்லாம் வந்து நீங்கள் எது முடிச்சிருக்கீங்களோ அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கான ப்ரிஃபரன்ஸ் வந்து அந்தந்த போஸ்டிங்க்கு தகுந்த மாதிரி கிடைக்கும். இருக்கிறவங்க வந்து கொடுங்க, இல்லாதவங்க வந்து விட்டுறலாம். அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. ஓகே, இது என்னதுன்னா வந்து உங்களுக்கு வந்து டிஎஸ்பி அதான் டெபுட்டி சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ்க்கான ஃபிசிக்கல் அண்ட் மெடிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்கான்னு கேட்குறாங்க. அப்போ ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ்னால் வந்து நம்ம ஹைட் வந்து 165 இருக்கணும், செஸ்ட் வந்து 86 இருக்கணும், எக்ஸ்பான்ஷன் ஆனால் 5 சென்டிமீட்டர் வந்து இன்க்ரீஸ் ஆகணும். ஓகேவா? அப்படி நீங்கள் இருந்தீங்கன்னா எஸ்னால் எஸ் கொடுத்துருங்க. அதே மாதிரி மெடிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ்னால் வந்து பவர் போட்டுருக்கலாம், பவர் கிளாஸ் போட்டுருக்கலாம், அது எந்த பிரச்சனையும் கிடையாது. ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு எஸ்னால் எஸ் கொடுங்க, நோனா வந்து நோ கொடுத்துருங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா டிஎஸ்பி அல்லாத போஸ்ட்டுக்கு வந்து உங்களுக்கான உடல் தகுதி இருக்கான்னு கேட்குறாங்க. உடல் தகுதி ப்ளஸ் மெடிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்கான்னு கேட்குறாங்க. இருக்குன்னா இருக்குது, இல்லைனா இல்லை கொடுத்துரு அப்படின்னு போட்டுட்டு டிக் கொடுத்துட்டு சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்து நெக்ஸ்ட் இது வந்து போயிடலாம். நீங்கள் கேட்குறாங்க பார்த்தீங்களா, கொடுத்துருக்கா அனைத்து இதுவும் சரியாக ஆம்னா ஆம் கொடுங்க, இல்லைன்னா இல்லை ஆம் கொடுத்துட்டோம்னா நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு வந்து போயிடும். ஓகே, இப்போ அகாடமிக் டீட்டெயில் குவாலிஃபிகேஷன் வந்து ஃபில் பண்ணியாச்சு, எல்லாமே டிக் வந்துச்சு. நெக்ஸ்ட் வந்து மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்னா ஒன்றும் இல்லை, நிர்ணயிக்கப்பட்ட கல்வி தகுதியினை தமிழ் பயிற்று மொழியில் பயின்றதுக்கான பிஎஸ்டிஎம் இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. இருக்குன்னா இருக்கு கொடுங்க, இல்லைன்னா வந்து இல்லை கொடுத்துருங்க, அவ்வளோதான் முடிஞ்சு. பிஎஸ்டிஎம் இடஒதுக்கீடை இனி கோர மாட்டேன் என்று உறுதியளிக்கிறேன் அப்படின்னு வந்து சொல்லி கேட்டுருக்காங்க. ஆம் கொடுத்துருங்க, அவ்வளோதான் முடிஞ்சு. இங்கே வந்து இங்கே கிளிக் கொடுத்துட்டு சேவ் அண்ட் ப்ரொசீட் வந்து கொடுத்துடணும். இது முடிச்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் டீட்டெயில்ஸ் எது வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. டூ யூ ஹேவ் எனி எக்ஸ்பீரியன்ஸ் இன் இண்டஸ்ட்ரியல் ஆர் பர்சனல் மேனேஜ்மெண்ட் ஆஃப் லேபர் கேட்டிருக்காங்க. எஸ்னா எஸ் கொடுங்க, நோனா வந்து நோ கொடுத்துட்டு இங்கே மேலே உள்ள அனைத்தும் சரின்னு டிக் கொடுத்துட்டு சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்துடலாம். நெக்ஸ்ட்டு எக்ஸாமினேஷன் பர்டிகுலர்ஸ் அப்படின்னு வந்து இருக்குது. தேர்வு மையம் வந்து நம்ம சூஸ் பண்ணணும். ஓகேவா? எங்கே வேணும் அப்படின்றத நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கான டிஸ்ட்ரிக்ஸ் வந்து நம்ம டிஸ்ட்ரிக் வந்து கொடுத்துருப்பாங்க, நம்ம டிஸ்ட்ரிக்டை வந்து சூஸ் பண்ணிக்கணும். ஓகேவா? இது வந்து ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் அண்ட் தேர்வு மையம் 2 வேறு எந்த டிஸ்ட்ரிக் பக்கத்து டிஸ்ட்ரிக்டை வந்து நம்ம போட்டுக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு மெயின்ஸ் எக்ஸாமினேஷன் எங்கே எழுத விருப்பப்படுறீங்க கேட்குறாங்க. அது வந்து சென்னைன்னு தான் இருக்குது, சென்னைன்னு மட்டும் தான் எழுத முடியும். ஓகே, நெக்ஸ்ட்டு ஃபீஸ் பேமெண்ட்டு கட்டணம் சலுகை வந்து பெற உரிமையான்னு கேட்குறாங்க. இது வந்து ஃபீஸ் கன்செஷன் வந்து உங்களுக்கு வந்து தேவைப்பட்டால் வந்து எஸ் கொடுங்க, இல்லாட்டி வந்து நோ கொடுங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து இதெல்லாம் வந்து படித்து பார்த்துட்டு அடுத்து வந்து டிக் கொடுத்துட்டு சேவ் அண்ட் கண்டினியூ வந்து நம்ம கொடுக்கணும். ஓகே, இப்போ வந்து நம்ம அப்ளிகேஷனோட ப்ரிவ்யூ வந்து இங்கே முன்னாடி வந்துடும். எல்லா டீட்டெயில்ஸும் வந்து கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணணும். கொடுத்துட்டு ஐ ஹேவ் கான் த்ரூ இந்த இருக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே வந்து டிக் கொடுத்துடணும். எல்லாமே வந்து நம்ம கரெக்டாக கொடுத்துருக்கோம் அப்படின்றத நம்மள்ட்ட ஒப்புதல் வாக்குமூலம் வாங்குற மாதிரி இது கொடுத்துட்டு ஐ கன்ஃபார்ம் த அபவ் கொடுத்துட்டு once the information displayed are confirmed, you can edit your application forever. Therefore, please check and confirm your details to proceed further. நீங்கள் வந்து எடிட் பண்ணிக்கலாம், ஆனால் இருந்தாலும் செக் பண்ணிக்கோங்க அடுத்த நிலைக்கு போகிறது அப்படின்னு வந்து கேட்குறாங்க. எஸ் ஐ அக்ரி டு ப்ரொசீட் வந்து கொடுத்துடணும். கொடுத்ததுக்கப்புறம் ஐ அக்ரி அண்ட் ஃபைனலி சப்மிட் மை ஆன்லைன் அப்ளிகேஷன் கொடுத்தீங்கன்னா அந்த ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து டவுன்லோட் ஆயிரும், நம்ம வந்து முடிச்சிடலாம். ஓகேவா? ஓகே, நான் வந்து வெற்றிகரமாக வந்து அப்ளை பண்ணி முடிச்சாச்சு. இப்போ டீட்டெயில்ஸ்லாம் வந்து பார்த்துருங்க. இதான் வந்து என்னோடய அப்ளிகேஷன் அப்ளை பண்ணதுக்கான இது. ஓகே, இதே மாதிரி நீங்களும் வந்து ஈஸியாக வந்து வீட்டில் அப்ளை பண்ணிடுங்க. ரொம்ப ரொம்ப ஈஸி. ஓடிஆர் பண்ணுறது தான் கஷ்டம். நீங்கள் வந்து ஓடிஆர் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி. நீங்கள் வந்து இதை வந்து செக் பண்ணி பாருங்கள். மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வேறு ஏதாச்சும் டவுட் இருந்தால் வந்து கீழே கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நான் வந்து ரிப்ளை பண்ணுறேன். வேறு ஜிஎஸ்க்கான 75 நாளாக வந்து எப்படி வந்து ஸ்டடி பண்ணி முடிக்கிறது எல்லாத்துக்குமான வீடியோ பதிவு லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இந்த பிடிஎஃப் வந்து நம்ம வேர் டு ஸ்டடி பிடிஎஃப் 75 டேஸ் ஸ்டடி பிளானர் பிடிஎஃப் எல்லாமே நம்ம டெலிகிராம் சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கோம். கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், நீங்கள் போய்ட்டு செக் பண்ணி பாருங்கள். மீண்டும் ஒரு வீடியோ பதிவு சந்திக்கிறேன். நன்றி.